தண்ணி நீரின்றி அமையாத உலகு. கரெக்டா? வாட்ரு மாலிகுல் கெமிக்கல் ஃபார்முலா என்ன? பூமி நீல நிறமாக தெரியறதுக்கு என்ன காரணம்? தண்ணி தான், வாட்டர் தான். பூமி மேலே எவ்வளோ பரப்பு, நீர் பரப்பு இருக்குது? 71%. 70%. 30%, 29 சம்திங் அவ்வளோதான் நீர் நிலப்பரப்பு. அது மேலே தான் நம்ம வசிக்கிறோம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதான் நீரின்றி அமையாத உடல். நம்மளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலையும் எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுல எங்கே தண்ணி அதிகம்? நிணநீர். நிணநீர்னா என்னன்னு பார்த்தேன் இங்கிலீஷில் லிம்ஃபு. ரத்தம் போகாத இடத்துக்கெலாம் அது உணவு எடுத்துகிட்டு போகும், அங்கேருந்து கழிவு எடுத்துகிட்டு வரும். ரெண்டாவது அதிகமாக எங்கே இருக்குது? 3 பேர் இருக்காங்க. மூட்டு, சிறுநீரகங்கள், ரத்தம். 3வது இடத்துல, 2வது இடத்துல இருக்காங்க. மூட்டு, சிறுநீரகங்கள், ரத்தம். அடுத்து 4வது இடத்துல யார் இருக்கா? சரி, 2வது இடத்துல, 3வது இடத்துல 2 நுரையீரல், 4வது இதயம், 5வது தசைகள், மூளை, 6வது கல்லீரல், 7வது எலும்பா, தோல். எலும்புலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்டரில் கூட கேட்பாங்க, பர்சன்டேஜ்னு தனியாக கூட கேட்கலாம். உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்களில் நீர் முக்கியமான பொருள். ஆமாம் தானே? நீர் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியிலும் உயிர்கள் நிலை பெற்று வாழ்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்ணியில் தான் முதல் உயிரினமே தோன்றிருக்கு. தண்ணியில் தான். நீர் இல்லாமல் இப்புவியில் உயிர் வாழ்வை பற்றி கற்பனை செய்து பார்க்க முடியாது. நீரானது நமது புவியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். உடல் வெப்பநிலையினே சமமாக பேணுவதில் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாக்கா எப்படி நம்ம பாடி அதை கூல் பண்ணிக்கும்? வியர்வை வெளியேற்றுவதன் மூலியமாக. வியர்வை வெளியேறி நம்ம ஸ்கின்னிலேருந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஆவியாக மாறும். அப்போ பாடி டெம்பரேச்சர் குறையும். நம்ம தண்ணி எங்கேருந்து பெறுறோம்? பூமியில் தான் இருக்குது. தண்ணி எப்படி வந்துச்சுன்னா சூரியன்லேருந்து பிரிஞ்சு வருது பாறை குழம்பு. அது கூலாகும்போது அதிலேருந்து நீராவி வெளியேறுது. அதேமாதிரி எரிமலையெல்லாம் வெடிக்குதா, அதிலேருந்து தான் நீராவி வெளியேறுது. அது கூலாகி மழையாக கொட்டுது. திரும்ப இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பூமியிலேருந்து வந்தது தான் அது H2O மாலிக்யூல். அப்புறம் பள்ளமாக இருக்கிற இடத்துல போய் தேங்கி நிற்கிது. இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது கடலில் உப்பு அதிகமாகுது. மண்ணிலேருந்து உப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்து கடலில் விட்டுட்டு இது ஆவியாகி திரும்ப என்ன மேகமாக மாதிரி மழையாக கொட்டும். இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கடல் தண்ணி கூட எப்படி உப்பு வைக்கிது அப்படின்னு பார்த்துருக்கோம். சமைத்தல், குளித்தல், துணிகளை துவைத்தல் எல்லாத்துக்கும் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எங்கெங்கேருந்தெல்லாம் கிடைக்கிது? கிணறு, கால்வாய், நீர்த்தேக்கம், குளம், ஆறு, தொட்டி, ஆழ்துளாய் கிணறு. வீட்டிலலாம் குளிக்கிற தண்ணியெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது? ஆழ்துளாய் கிணறு. இதெல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் கதை. பூமியில் மொத்த நீர் எங்கே இருக்குது? அதான் ஹைட்ரோஸ்பியர். 3 நிலையில் இருக்குது. திண்ம நிலையில் இருக்குது. பனிக்கட்டியா எங்கே இருக்குது? பனிக்கட்டியா அங்கே மட்டும்தானா? உயரமான இடங்கள், இமயமலை துருவ பகுதியா? உயரமான இடங்கள் துருவ பகுதி. அங்கெல்லாம் பனிக்கட்டியாக இருக்குது. மலைகளிலும் துருவ பிரதேசங்களிலும். திரவ நிலை நீர்
எல்லாம் பெருங்கடல், கடல், ஏரி, ஆறு, நிலத்தடி எல்லா இடத்துலையும் இருக்கா? திரவ நிலையில் இருக்குது. வாயு நிலையில், வாயு நிலையில் எங்கே இருக்குது? வளிமண்டலத்தில். அதுபோக உயிரினங்களுக்குள்ள. நீரின் பரவல். புவியின் மொத்த பரப்பில் 3/4 75%. புவியின் மொத்த பரப்பளவில் மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதில் 3/4 அப்படின்னா 75% தண்ணி சூழ்ந்துருக்கு. 25%, 25லேருந்து 30% தான் லேண்டு, அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். 97% நீர் பெருங்கடலிலும் கடல்களிலும் காணப்படுகிறது. கடல் நீரானது உப்பு நீராகும். ஆமாம், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நீரானது உப்பு நீர் அல்ல. குளம், குட்டை இதெல்லாம் இருக்கு. ரைட். தண்ணி எங்கெங்கே இருக்குது? பைச்சாட்டு. இதிலேருந்து எடுத்துக்கோங்க. மொத்த நீரில் 97% உப்பு நீர். ஓகேவா? 3% தான் நல்ல தண்ணி. அந்த 3% 100% எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி. நல்ல தண்ணியில் 68.7% எங்கே இருக்குது? ஐஸ் கட்டியாக இருக்குது. சரியா? மிச்சம் 31% அவ்வளோதானவா இருக்குது. 32% மற்ற தண்ணிகள். அதில் நிலத்தடி நீர் வந்துட்டு 30% நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர் வெறும் 0.3% தான் இருக்குது. ஏரி, குளம், குட்டை, ஆறு அங்கெல்லாம் வெறும் 0.3% நல்ல தண்ணியில். ஓகேவா? அடுத்தது எதை எடுத்துருக்கான்? மேற்பரப்பு நீரா? அந்த 0.3% எங்கே இருக்குதுன்னு சொல்கிறான். மேற்பரப்பு நீர் இருக்குல்ல 0.3%. நல்ல தண்ணியில் 0.3% தான் மேற்பரப்பு நீர். அது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறான். ஏரியில் தான் 87% இருக்குது. சதுப்பு நிலங்களில் 11%. மார்ஷிலேண்ட். நதியில் 2%. அப்படி நான் சொன்னதை அப்படியே போட்டிருக்கானுங்க. இந்த சார்ட்டுக்கு பேர் என்னம்மா? பை சார்ட். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இது டோட்டலாக எவ்வளோ கோணம்? 360 டிகிரி. இப்போ 87% வச்சுக்கோங்க. எவ்வளோ கோணம் கொடுக்கணுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க? 360 சரியா 100ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 87 அத்தனை டிகிரி தான் இதுக்கு கொடுக்கணும். சரி, பார்ப்போம். நீரின் இயைபு H2O. எங்கேருந்து தண்ணி எடுத்தீங்கனாலும் அது மாலிகுல் எப்படி இருக்கும்? 2 ஹைட்ரஜனு 1 ஆக்சிஜன். அப்போது 2:1. பட் மாஸ் வச்சு பார்த்தாங்க அப்படின்னாக்கா 2:16. அப்போ 1:8 முன்னாடியே பார்த்துருப்போம் மாஸ். ஏன்னா ஹைட்ரஜனுடைய மாஸ் நம்பரு 1, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 16. அப்போ 2 ஹைட்ரஜன் 6. அது அட்டாமிக் நம்பர். அது 8, 6 கூட கிடையாது. 6 யாரோட அட்டாமிக் நம்பரு? கார்பனுடைய அட்டாமிக் நம்பர். சரி, நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் 0.05%லேருந்து 1% வரைக்கும் உப்பு இருக்கும். அதனால தான் அந்த சுவை இருக்கிறது. அதில் உள்ள உப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அது சுவையே இருக்காது. தண்ணி மண் மாதிரி இருக்கும். உவர்ப்பு நீரில் அதிகபட்சமாக 3% வரையில் இருக்குது. கடல் தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா 3%க்கு மேலே இருக்கும் உப்பு. நோட் பண்ணிக்கங்க, ஃபேக்ட். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். கடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் சோடியம் குளோரைடு. என்ன உப்பு இது?
சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது. மெக்னீசியம் குளோரைடு ஃபேக்ட்ரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. கால்சியம் குளோரைடு அதெல்லாம் இருக்குது. மார்ச் 22 உலக நீர் தினம். பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீர் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. அதாவது பியூர் வாட்டர். பொதுவான அழுத்தத்தில் வளிமண்டல அழுத்தத்தில் அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க உறைநிலை வந்து இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகாது. அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது இன்னும் மைனஸில் போனால் தான் அது ஃப்ரீஸ் ஆகும். அதனால தான் குளிர் பிரதேசம் எங்கேயா இருந்தாலும் சரி மேலெல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்கும். மேலே ஐஸ் கட்டியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து தண்ணியாகவே இருக்கும். என்ன காரணம்னாக்கா உள்ள நீரின் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட்டு இன்னும் மைனஸில் போகும். அதான் கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட், அது ஒரு காரணம். நீர் சுழற்சி. நீர் சுழற்சியை பற்றி பார்த்தோமா, ஜாகிரஃபிலே பார்த்துருக்கோம். பூமி மேற்பரப்பில் நீர்நிலைகள், மண், தாவரம், எல்லா விலங்கு எல்லாத்துலேருந்தும் நீர் ஆவியாகி மேலே போகும். மேலே போக என்ன ஆகும், நீராவி சுருங்குதல் நடத்து க்ளவுடு ஃபார்ம் ஆகி டென்சிட்டி அதிகமானோன்னு கீழே கொட்டிடும். அடர்த்தி அதிகமாகணும். மிதத்தல் விதி நேற்று கூட பேசியிருக்கோம். கீழே கொட்டிடும். திரும்ப என்ன ஆகும், பனி பிரதேசங்கள் உயரமான இடத்துல கொட்டுச்சுன்னா அது கீழே வந்து உருகி ஐஸ் கட்டியாக மாதிரி ஆறில் கலந்து நேராக ஏரி குளம் குட்டையெல்லாம் ருப்பிட்டு போய் கடலில் போய் சேரும். திரும்ப எல்லா இடத்துலேருந்து ஆவியாகி என்ன ஆகும், மேலே போகும். அப்போ வாட்டர் சைக்கிள் இந்த ப்ராசஸ்னால என்ன ஆகுது, தண்ணியெல்லாம் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். அதான் பேசின கதை தான். ஆவியாதல், ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்குதல் நடந்தால் என்னவா மாறும், மேகம். அதுக்கப்புறம் அதுதான் கீழே மலையாக கொட்டும். இந்த நீர் சுழற்சியினை நாம் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி. ஹைட்ராலஜி, ஹைட்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணி அப்படின்றான். இந்த சுழற்சினால தான் அது கடல் தண்ணி உப்பாக மாறிச்சு. இங்கே உள்ள உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டு அப்படியே வர 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 இங்கே உப்பு அதிகமாகிடுச்சு. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். ஆவியாதல் எங்கெங்கே இருந்தாலும் ஆவியாகும். எல்லா நீர்நிலைகள், மண்ணில் துணி காய போடுறோம்ல அது, சாக்கடை, அப்புறம் தாவரம், விலங்கு, நம்ம உடம்புலேருந்து வியர்வையாக வெளியில் போகும். அப்புறம் சுவாசம், மூச்சு பேசுகிறோம்ல, அது சுவாசம் மூலிமா வெளியே போயிட்டே தான். ஆவி சுருங்குதல். கண்டென்சேஷன். மேலே போகப்போனா அவன் குளிர்ச்சியாகி மாலிகுல்லாம் அதோட வெப்பத்தை இழந்து நெருங்கி வந்துடுவாங்க. இனிமேல் நம்ம சயின்டிஃபிக்காக அந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. மேலே போகப்போ அதோட வெப்பத்தை இழக்கும். வெப்பத்தை இழந்தால் என்ன ஆகும், மாலிகுல்லாம் நெருங்கி வரும். அப்போ டென்சிட்டி அதிகமாகுது. எதோட டென்சிட்டியோட இது நீரோட டென்சிட்டி அதிகமாகுது. வெரி குட். வளிமண்டலத்தோட டென்சிட்டியோட நீரோட டென்சிட்டி அதிகமாகுது. ஸோ மேலே நிற்க முடியாமல் கீழே கொட்டுவாங்க. அதுக்கு பேர் தானே இது மழைப்பொழிவு. சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. மழைப்பொழிவு. தள்ளி தள்ளி இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, நெருங்கி வந்தாக்கா தெரிவாங்க. அதுக்கு பேர் தானே இது மேகம். லட்சக்கணக்கான மிக நுண்ணிய நீர்த்திவளைகள் ஒன்றோடொன்று மோதி பெரிய நீர்த்திவளைகளாக மாறுகின்றன. மேகங்களை சுற்றி காற்று குளிர்ச்சி அடையும் பொழுது இந்த நீர் மழையாகவோ பனியாகவோ புவியை வந்தடைகிறது. நீராவி போக்கு. அதான் சொன்னல, தாவரங்களுடைய இலைத்துளையில் வழியாக போகும் நீராவி போக்கு. எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. பூமி தண்ணியோட அளவு ஒரே அளவு தான் இருக்குது அப்படின்றாருங்க. அது ஒரு விஷயம் இல்லை. இயற்கை நன்னீர் ஆதாரங்கள். நல்ல தண்ணி. நல்ல தண்ணி எத்தனை % இருக்குது,
மிச்சம் 97 உப்பு தண்ணி தான். அந்த 3% அதிகமாக எங்கே இருக்குது? பனியாறு. எத்தனை பர்சன்டேஜ்? 68 69%. ரெண்டாவது அதிகமாக எங்கே இருக்குது? நிலத்தடி நீர். கொஷின் கேள்வி கேட்டுக்கணும் நீங்களே அப்பப்போ லைஃப்பில் சாகிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. மேற்பரப்பு நீர், ஆறு, ஏரி, நன்னீர், சதுப்பு நில நீர், இதெல்லாம். உறைந்த நீர் துருவங்களில் இருக்குது 68.7 69%. இவங்களாம் சேர்ந்தால் எவ்வளோ வெறும் மிச்சம் 20 31%. நிலத்தடி நீர். ரெண்டாவது அதிகமான நீர் எது? நிலத்தடி நீர். ஊறி எங்கே போயிருக்கும்? மண், படிப்பாறையெல்லாம் ஊறி இருக்கும். போர் போட்டு எடுத்துக்கலாம். திரும்ப எப்படி அது ரீஃபில் ஆகும்? மழை பெய்யும் பொழுது ஊறி உள்ளே போகும். சரியா? இது அக்குஃபயர். இது வேறு எங்கேயோ இருந்து, இது நார்மலாக நம்ம கிணறுலாம் இருக்குல்ல, கிணறுல மேலாட இந்த மண்ணில் ஊறி இருக்கிறது கிணறுக்கு வரும், நம்ம எடுத்துக்குவோம். மண்ணில் ஊறி இருக்கிறது. அப்புறம் ஹார்ட் ராக், மணல் கிணலா, மணல் சரலை, அது கீழே போனோம்னா எங்கே ஊறி அங்கே இருக்குது. இது போர் போட்டு எடுத்துக்குவோம். அப்புறம் ஹார்ட் ராக் இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கும் அக்குஃபயர். ஆர்டிசான் நீர்கொள் படுகைன்னு பார்த்தோம்ல, அது. இமயமலை. ஆசியாவில் முக்கியமான ஆறுகளில் 10 ஆறு இமயமலையில் தான் உருவாகுதாமா. 100 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக நீர் தேவையை பூர்த்தி செய்யுது. யார்? இமயமலை. நீரின் கன அளவு லிட்டர், மில்லி லிட்டர் போன்ற அலகுகளால் அளக்கலாம். மில்லி லிட்டர்னா எவ்வளோங்க? 1 கியூபிக் சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம். சென்டிமீட்டர் கற்பனை பண்ணுங்க. அது மாதிரி டப்பா, அந்த டப்பா அளவுக்கு தண்ணியோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அதானது 1 மில்லி லிட்டர். கன அளவு. கன அளவுன்னு என்ன அர்த்தம்? அது எவ்வளோ இடத்த பிடிச்சிக்குது. சரியா? 1 லிட்டர்னா எத்தனை மில்லி லிட்ரு? 1000 மில்லி லிட்ரு. அப்புறம் 1000 தடவை இது மாதிரி அளந்துக்குதுன்னா என்னது? 1 லிட்ரு கிடைக்கும். நீர், வாயு இதெல்லாம் நிறையில் அளக்க மாட்டாங்க. எதில் அளப்பாங்க? கன அளவில் அளப்பாங்க. கன அளவு எவ்வளோ இடத்த பிடிச்சிக்குது. ஓகேவா? கன அளவு இங்கிலீஷில் வால்யூம். ஃப்ளூயிட் எல்லாமே கன அளவு தான் அளப்பாங்க. கேலன் வேற ஒரு அலகு. அமெரிக்காவில் கேலன் யூஸ் பண்ணுவானுங்க. ஒரு கேலன்னாக்கா எவ்வளோவா? 3.785 லிட்டர் ஒரு கேலன்னாக்கா. டிஎம்சி இப்போ சொல்கிறாங்களே, மேட்டூரில் எத்தனை டிஎம்சி தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 92 டிஎம்சி என்னமோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதான் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் டிஎம்சி. ஓகேவா? 1 மில்லியன் எவ்வளவு? 10 லட்சம். அது மாதிரி 1000 10 லட்சம் கியூபிக் ஃபீட். பார்த்தோம்ல, ஒரு டப்பா இருக்குது. 1 அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி உயரம் அகலம். இது மாதிரி ஒரு டப்பா. அது மாதிரி ஒரு டிஎம்சின்னா என்ன பண்ணுமா? 1000 மில்லியன் டப்பா கியூபிக் ஃபீட் இருக்குல்ல, அது 1000 மில்லியன் தடவை எடுத்து ஊற்றணும். அதான் ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது. அடுத்தது தண்ணி திறக்கிறாங்கல்ல, கியூசெக் அப்படிம்பாங்க. தண்ணி திறக்கிறது 1 லட்சம் கண்ணாடி திறக்கப்பட்டது அப்படிங்கிறாங்கல்ல. கண்ணாடி வினாடிக்குன்னு சேர்த்து தான் சொல்லணும். கியூசெக் அப்படின்னு சொல்லணும். பர் செகண்டில் 1 லட்சம் கண்ணாடி திறந்து விட்றாங்கன்னு அர்த்தம். ஒரு செகண்டில் அதுலேருந்து 1 லட்சம் கண்ணாடி தண்ணி வெளியேறதான். 1 லட்சம் கண்ணாடின்னு அர்த்தம்? ஒரு அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி அகலம் கொண்ட. ஹலோ, சொல்லுங்கள்.
நீர் பாதுகாப்பு. நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம நீரை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். புதுப்பிக்கத்தக்க வளமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம், பொல்யூட் பண்ணுறோம். அதிலேருந்து பாதுகாக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஓடி இருந்த கூவாரெலாம் என்னவா இருக்குது? இப்போ சாக்கடை தண்ணியாக ஓடுது. யூஸ் பண்ண முடியாத ஒரு தண்ணியாக மாறிடுச்சு. இந்த மாதிரி நீர்வாழ் விலங்குகள். நீர்வாழ் விலங்குகள் என்ன இருப்போம்? நம்ம போடுற கழிவுலாம் எங்கே போகும்? கடலில் தான் போய் சேரும். கடலில் சேரும், ஆற்றுல வாழும், ஆறு குளம் எல்லாம். அப்போ அந்த விலங்குகளுக்கெல்லாம் என்ன ஆகாது? தேவையான தண்ணி அது இது என்னது ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்காம போயிடும். பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் குளங்கள் குளிர்ச்சி அடைந்து நீரின் மேற்பரப்பு திண்ம நிலை பனிப்படலமாக உருவாகுது. நம்ம தானே குளிர் பிரதேசங்களில் பனிப்படல கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை. ஏனெனில் மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை. அப்புறம் ஒன்று நீரோட ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகமாகுது, அது ஒரு கதை. என்ன சொல்கிறான்னா, இப்போ தண்ணி இருக்குது, மேலே ஐஸ் கட்டி உருவாயிரும். அப்போ இதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள போணுச்சுல வெப்பம், சன்லைட் இதெல்லாம் வெப்பம், அதெல்லாம் உள்ளேயே இருந்து வெளியில் வராது. ஏன்னா இது வெள்ளை கலராக ஐஸ் கட்டி வெப்பம் வெளியில் வந்தாலும் அதை தடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடும். வெள்ளை கலர் அப்படின்னாவே ஒளி எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதான் அங்கே சொல்கிறாங்க, பனிப்படலம் ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை. அதில் படும் வெப்பம் வெளியேறும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ளே தண்ணிக்குள்ளேயே அனுப்பி விட்டுரும். அதான் சொல்கிறாங்க. நீர் பற்றாக்குறைக்காக முதன்மையான காரணங்கள் மக்கள் தொகை பெருக்கம். நம்ம தானே, எத்தனை கோடி பேர் இருக்கலாம் பூமியில்? 50 கோடி பேர் தான். ஆனால் எத்தனை பேர் இருக்கோம்? 800 கோடி பேர் இருக்கும். இந்தியாவில் மட்டும் எத்தனை பேர் இருக்கும்? 140. உலகம் ஃபுல்லாகவே 50 கோடி தான் இருக்கணும். நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் லேண்ட் இருக்குது இந்தியாக்கிட்ட? 2.4, அவ்வளோதானா? 2.4% தான் லேண்ட் இருக்குது. 50 கோடி பேர் தான் இருக்கலாம் மொத்த பூமியிலேயே. ஆனால் இங்கேயே 150 கோடி பேர் இருக்கும், 3 மடங்கு அதிகமாக இருக்கும். பார்த்துக்க. சீரான மழை பொழிவின்மை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மழை பெய்யாது. நிலத்தடி நீர் மட்டம் போர் போட்டு உறிஞ்சிடுறோம், தண்ணி மாசுபாடு அடையிறது, கழிவெல்லாம் எங்கே அனுப்புகிறோம்? அங்கே. நீரினை கவனக்குறைவாக கையாளுதல். நாம் நீர் பற்றாக்குறையிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள இதெல்லாம் பாதுகாக்கணும். அவ்வளோதான் சொல்கிறோம், நீங்களே படிச்சுக்கோங்க. நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைன்னா என்னென்னு சொல்கிறாங்க? மக்களிடையே நீர்நிலைகள் கழிவுகள் வெளியேற்றுவதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். புக்கில் தான் படிக்கிறோம், லைஃப்பில் எங்கேயாவது அப்ளை பண்ணுறோம். புக்கு வேறு, லைஃப் வேறு. நம்ம தானே? அதே மாதிரி தான் அரசியலாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே தப்பு தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கும். எதையுமே எங்கள் புக்கில் படிக்கிறது அங்கே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நீரினை தூய்மைப்படுத்தி மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாம். பாத்திரங்கள் உரம் அதெல்லாம் என்ன பண்ணலாம்? தூய்மைப்படுத்தி பக்கத்தில் செடி கிடிலாம் வச்சு அதை வளர்க்கலாம். நிலத்தடி நீருக்கு கொண்டுட்டு போகலாம். அந்த மாதிரிலாம். விவசாயத்தில் அதிகப்படியான உரம் பூச்சிக்கொல்லிலாம் பயன்படுத்துகிறத குறைக்கணும். ரசாயன உரம்லாம் இருக்குல்ல, பயன்படுத்துகிறத குறைக்கணும். காடுகளை பாதுகாக்கணும். காடுகள் இருந்துச்சுனாக்கா தண்ணி வேகமாக ஓடுறதை தடுக்கும். அப்போ நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும், மண்ணரிப்பு குறைக்கும், எல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த ஏரியாவில் காடுகள் இருக்கனால க்ரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி விடும். ஸோ அந்த இடத்துல வெப்பம் கம்மியாக இருக்கும். அப்போ மேகம் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மேகம் குளிர்ச்சி அடைஞ்சு மழை பொழிவு ஏற்படுத்தும். சரியா? அது ஒரு ஃபேக்டர். ஆனால் யார் மேகத்தை மேலே கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் மழைக்கு காரணம். ஓகேவா? ரைட். அப்போ சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் இதெல்லாம் கம்மியான தண்ணியை வச்சு விவசாயம் செய்கிறது. நீரை கம்மியாக செலவு பண்ணலாம். மழை நீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழை பெய்யும் பொழுது அப்படியே விட்டுட்டோம்னா மேலே ரன் ஆஃப் வாட்டர் தரையில் ஓடி போய் ஆற்றுல கலந்து எங்கே போய் கலந்துரும்? நேராக கடலில் போய் சேர்ந்துடும், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அவன் என்ன பண்ணுறான்? வீட்டு மேலே விழுகிற தண்ணி என்ன பண்ணுறோம்?
ஒரு பைப் மூலிமா போட்டு ஒரு ஆழமாக குழி நோண்டி அதில் கல்லுகள்லாம் போட்டு வச்சோம்னா அதில் தண்ணி இறக்கி விடணும். அல்லது கிணறு இருந்துச்சுன்னா அதில் தண்ணி இறக்கி விட்டோம்னா என்ன ஆகும், நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும், வெள்ளம் போகிறதும் குறையும். அப்போ நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், மழை பெய்யாதங்களில் போர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் படிச்சுட்டு யாராவது லைஃப்பில் இதெல்லாம் மனசில் வச்சு வீடு கட்டுறாங்களா? ஏட்டுச்சுரையை கறிக்கு உதவுறான்னு சொல்லி வச்சுருக்கான். அதுக்கு தான் படிக்கிறது, மார்க் எடுக்கிறதுக்காக கிடையாது. நீங்களாம் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதே தான் அரசியலாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இங்கே அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணணும். சரியா? பாருங்கள், ஆளுநருங்கிற டம்மி பீஸுன்னு நல்லா தெரியும், கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. இதில் வேறு குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எழுதுகிறாங்களாமா, நியாயமா இது இந்த தீர்ப்பு அப்படின்னு. திரும்ப உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, விளக்கு மாட்டு கழட்டி செருப்பு கழட்டி அடித்தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எதுக்கு இருக்கான்? அதனால மக்கள் பிரதிநிதி. அவன் எடுக்கிற முடிவை யாரை தடுத்து வைக்கிறதுக்கு? புரியுதுங்களா? அதை சொன்னாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, நம்பாம தான் இருந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு வர தான் இந்த ஆள் டிஎம்கே காரண்டான்னு நினச்சிக்கிட்டானுங்க. நான் புக்கில் உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான் உண்மையை. அதுவே நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா லைஃப் வேறு மாதிரி ஒரு செட்டப், ஒரு சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு. அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாள். காமன் சென்ஸ்னால் டுபாகூர்னு அர்த்தம். பொய் புரட்டு எல்லாமே அதில் இருக்கும். காமன் சென்ஸ். போய் கடவுளை நான் கும்பிட்டேனாக்கா எனக்கு தேவையானதெல்லாம் கொட்டும், அப்படியே கொட்டி அப்படியே கொடுத்துருவார் அவர். நீயே கொண்டு போய் அவனுக்கு படையிலே யார் போடுறது? நீங்கள் தான் போடுறீங்க. அவன் எப்படி உனக்கு கொடுப்பான்? இருந்தால் தானே முதல்ல. இதெல்லாம் காமன் சென்ஸ். இதெல்லாம் நியாயமா? உண்மையான அறிவியல் அதெல்லாம். அது அக்னியில் போட்டாக்க அவர் கொண்டு போய் மேலோகத்தில் இருக்காராமா, கொண்டு போய் அவர் அங்கே கொடுத்துருவாராமா. ராக்கெட் பல டைம் பேசியிருப்போம். ராக்கெட்டு விட்டாச்சு, சேட்டலைட்டு விட்டாச்சு, சுனிதா வில்லியம்ஸ்லாம் வருஷ கணக்கில் மேலோகத்தில் சுற்றிக்கிட்டே வந்துடுச்சு. அங்கே மேலோகத்தையும் காணும், எதையும் காணும். அவனா என்ன இருக்குது? காமன் சென்ஸு, டுபாகூரு, ரியல் சென்ஸ். அதுதான் புத்தகம் படிக்கிறோம். என்ன பண்ணுங்கள், லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு தான் அதெல்லாம். மழைநீர் சேகரிப்பு, அதெல்லாம். கூவத்தோட முகத்வாரம், நல்ல தண்ணி ஓடுறது. கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்வாரம் என்று பெயர். கடலை போய் சந்திக்கிற இடம். அது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடம். அந்த இடம் முகத்வாரம். சில தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகள் உறைவிடமாக முகத்வாரம் அமைகிறது. ஏன்னா கடல் ஓதம் பார்த்தோமா ஜாகிரபியில், கடலோட உயரம்னா அதிகமாகும், அப்புறம் குறையும். உயர் ஓதம் வரும்போது தண்ணி உள்ளே வரும், கடல் தண்ணி, உப்பு தண்ணி. தாழ்வாதம் வரும்போது போயிடும், நல்ல தண்ணி. அப்போ நல்ல தண்ணி உப்பு தண்ணி சேர்ந்து அங்கே இருக்கும். அப்போ நல்ல தண்ணிலையும் வாழ்கிற மாதிரி உப்பு தண்ணிலையும் வாழ்கிற மாதிரி தாவரம் விலங்கு எல்லாமே அங்கே இருக்கும். அது வித்தியாசமான யூனிக். அதான் சொல்கிறாங்க. நீரின் முக்கியத்துவம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆமாம் தானே? அதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. சதுப்பு நிலம். இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கே நீர்நிலையெல்லாம் மீட்கிறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. சென்னையில் கரண்ட் அஃபேர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் நிறைந்த காடுகள், அது பெரிய ஆறுகள் சார்ந்தோ சதுப்பு நிலம், மார்ஷி லேண்ட். இந்த மாதிரி அங்கே என்ன தாவரம் இருக்கும்? ரைசோபரா, அவிசீனியா, சுந்தரி வகை மரங்கள். ஆனால் சுந்தர்பன்ஸ் எங்கே? பெங்காலில். சும்மா கதை மாதிரி கேட்டிங்கன்னா போதும். அப்படி கதை மாதிரி கேட்டு போய் எக்ஸாம்பிள் தான் கிளியர் பண்ணிடலாம். சொல்லுங்கள். இந்த தாவரங்களுக்கு என்ன வேர் இருக்கும்? சுவாச வேர்கள். சரி. பெரிய ஆறுகளை சார்ந்தோ பெரிய ஏரிகள் கரைகளிலோ காணப்படும். ஏரியோட கரையில். சதுப்பு நிலம் நீர் நன்னீராகவோ உப்பு நீராகவோ இருக்கலாம். மலை அடிவாரத்தெல்லாம் நல்ல தண்ணியாக இருக்கும், கடற்கரை ஓரம்லாம் உப்பு தண்ணியாக இருக்கும். சிதம்பரத்தினை அடுத்த பிச்சாவரம். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, அந்த பாட்டு வரும் பாருங்க, அது பிச்சாவரம் தான். அது தமிழ்நாட்டில் பெரிய சதுப்பு நிலம். முத்துப்பேட்டை, சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை, காஞ்சிபுரத்தில் செம்பரம்பாக்கம், அதெல்லாம் சதுப்பு நிலம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுப்பு நிலங்கள்.
அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த காடுகள், இந்த மணல் திட்டு இருக்கும், அந்த மணல் திட்டு தாவரம் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ கடல் அலை சுனாமிலாம் வருதில்ல, அதெல்லாம் இது தடுக்கும். அதெல்லாம் அலையாத்தி காடுகள். ஒரு சில இடத்துலலாம் இந்த அலையாத்தி காடுலாம் எங்கே இருந்துச்சோ அந்த ஏரியாவில் சுனாமி தாக்கம் இல்லை. நான் அலைனா என்ன அர்த்தம், தண்ணி மேலே எலும்பி கீழே விழுகிறது தானே, இதில் விழுந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். அந்த ஏரியாவெலாம் சுனாமினால் பாதிப்பு இல்லை. சரியா? அடுத்து விவசாயம். எல்லாத்துக்கும் என்ன தேவை? தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில்துறை எல்லாத்துக்கும் தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீர் விநியோகம், ஏரி குளத்துலேருந்து எடுத்து இப்படி தான் பம்ப் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாக்கா பெரிய டஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் ஆகி அப்புறம் குளோரின் கலந்து, ஒரு வாசம் வரதில்ல, பவுட்ரு வாசம்னு சொல்கிறீங்களா, அது குளோரின். நம்ம சிட்டிக்கு கொண்டு வந்து நீர் மேல்நிலை தொட்டிகள் அதில் மேலே கட்டி எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அது ஏதாவது கதை, அதை படிச்சுக்கோங்க. யார் அவர்? லவாசியர். கெமிஸ்ட்ரியில் அவர் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி இல்லை. ஆமாவா? உலகில் உள்ள மொத்த நீரில் 97% எங்கே இருக்குது? உப்பு நீர். கடல் நீரில் எத்தனை சதவீதம் உப்பு இருக்கும்? 3% மேலே. நம்ம குடிக்கிற தண்ணியில் 1%. அதுக்கு மேலே இருக்கும், 1% வரைக்கும் இருக்கும். அதிலேருந்து 3% வரைக்கும் தான் உப்பு தண்ணி. அது நம்ம யூஸ் பண்ணுறது முடியாது. கடின நீர் 3%க்கு மேலே கடல் தண்ணி. நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல. காய்ச்சி வடித்தல் இது நம்ம செய்கிறது. ஆமாவா? நீரினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? எது? எல்லாமே வா. ஒன்று 4 மட்டும்தான். அது ஆல்ரெடி சுருங்குதல்லாம் என்ன அர்த்தம், அங்கே இருக்கிறத ஒன்று சேர்த்துறது. அது மழை பொழிவு அங்கேருந்து வளிமண்டலத்துலேருந்து நீக்கிறது. இது 2 தான் சேர்க்கறது. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே உள்ளது? நிலத்தடி நீர். 68% பனியார். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரின் மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில்? என்ன பண்ணலாம்? ஆழ்குழாய் கிணற்று வழியை வச்சு கசிய விளைக்கலாமா? அசிங்கமாயிடுச்சு. செடிக்கு ஊற்றலாம், அவ்வளோதான். இயற்கையாக கிடைக்கும் நீரில் -% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. மனிதன் பயன்பாட்டுக்கு எத்தனை சதவீதம் இருக்குது? 1% தான். நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? ஆவியாதல், எவாப்ரேஷன். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே டேஸ் கட்டப்படுது, அணை கட்டப்படுது. அணை வெள்ளம் போகிறதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அது. அதுமாதிரி ஒரே டைமில் எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துடும். ஸோ தடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுறது. ஆறுகள் பாயும் நீரின் அளவு டேஸ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும். மழை காலங்களில். நீர் சுழற்சியினை டேஸ் என்றும் அழைக்கலாம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இங்கிலீஷில் சொல்கிறான். சரியா தவறா என கூறுக. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவாக இல்லை. அப்படியா? அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல். அப்படியா? சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். அதுவாக நிகழும் மட்டும்னு வந்தாவே அது இதுதான். குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும்.
கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். வெள்ளம், மேற்பரப்பு நீர், சூரிய ஒளி, ஆவியாதல். மேகங்கள், நீராவி. உறைந்த நீர், துருவங்கள்.